भास्कराय विद्महे मघध्वजगराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात्। भास्कराय विद्महे मघध्वजगराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात्। लक्ष्मीनाथसमारम्भां नादयां न मध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2602வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் என்கிற 155 வரிகளை கொண்ட கலிவெண்பாவிலே நாம் 17வது நாளாக பாசுர வரிகளை அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 105 தொடங்கி 110 வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுர வரிகளை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே பிள்ளை திருநறையூர் அரையர் செய்த தனியன் முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொல்லிக்கன் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்ற தனியன் 105 முதல் 110 வரைக்கும் உள்ள வரிகள். சீக்கணமற்று ஆறானும் அல்லமை கேட்டெங்கள் அம்மனையும் போரார் வேல் கண்ணீர் அவன் ஆகில் பூந்துழாய் தாராது ஒழியுமே தன் அடிச்சி அல்லலே மற்று ஆறானும் அல்லனே என்றொழிந்தாள் நான் அவனை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா பேரா பிதற்றாது திரிதருவன் என்று சொல்கிறான். குறி சொன்னவள் சொல்லிவிட்டாள் தெளிவாக, தாயே உன்னுடைய மகளை பிடித்து கொண்டிருப்பது பெருமாள் தான் என்று சொல்லிவிட்டாள். இவளும் தாயும் தெளிந்து விட்டாள். இவள் பரகால் நாயகி சொல்கிறாள், நான் அவனுடைய கருத்த திருமேனியை பார்த்ததிலிருந்து என்னுடைய மனமானது சந்தலிக்கப்பட்டு ஆண் போலவும் பெண் போலவும் பேசி திரிகிறேன் என்று பரகால நாயகி சொன்ன உடனே தாயார் கேட்கிறாள், தோழிகளே, ஆண்களை உங்களுடைய கண்களால் வளைக்கக்கூடிய அழகான திருக்கண்களை உடைய பெண்களே, இவள் பெருமாள் தான் என்று சொன்னால் பெருமாள் இவள் பக்தை என்று ஏற்றுக்கொண்டு அவன் அணிந்திருக்கிற திருத்துழாய் மாலையை கொடுத்து விட்டு போயிருக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்காமல் இருக்கிறான் என்ன, அதனால் அவன்தானா என்று சந்தேகம் வருகிறது என்று சொல்கிறாள். சொல்லிவிட்டு சொல்கிறாள், இல்லை இல்லை பெருமாள் தானது எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது என்று சொல்லும் போதே முதலிலே சந்தேகப்படுகிறாள். அப்புறம் எப்படி சந்தேகம் தெளிந்தாள் என்று ஒரு வினா வரும். அதற்கு தான் அவர் அடித்த அருகிலேயே சொல்றார், அவன்தான் என்று நான் தெரிந்து கொண்டேன், பெருமாள் தான் என்று தெரிந்து கொண்டதினாலே, இவளை பிடித்திருப்பது பெருமாள் தான் என்று அறிந்து கொண்டதினாலே எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது என்று தாய் சொல்ல, இவளோ நான் அவனையே நினைத்து கொண்டிருப்பதனால் மெய்யுருகி போயிருக்கிறேன், எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை, அவன் என்னை ஆறுதல் சொல்லாமல் பிதற்ற வைத்து விட்டு சென்று விட்டானே என்று பரகால நாயகியாகி பேசுகிற பாசம். சுட்டுவீச்சு என்று சொல்லக்கூடிய குறிக்கேட்பவரிடம் கேட்ட தாயார் தெளிந்து போனால், இதெல்லாம் பல விஷயங்களை சொன்னால் அந்த குருவி சுட்டுவீச்சு குறி சொல்லுகிறவள், நீ பெருமாள் தான் என்று சொன்னோடனே தெளிந்து போனால் தாய், பெருமாள் தான் தன் மகளுடைய உடல் நோவுக்கு காரணம், மனசோர்வுக்கு காரணம், அவள் உடல் அளித்ததற்கு காரணம், அவனுடைய பிரிவுதான் காரணம் என்று புரிந்து கொண்டு விட்டனே. இப்போது அவள் தெளிந்து விட்டாள். ஆனாலும் கூட பரகால நாயகி இன்னும் தெளியாமல் இருக்கிறாள் என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். இன்னும் கூட தாய் மனச்சுமையற்று விசிராந்தியாக இருக்கிற போது மகள் மட்டும் அப்படி இருப்பாரேன் என்றால் அவளுக்கு இன்னும் அந்த பெருமாள் மீது இருக்கிற பக்தி குறைவில்லை, பெருமாள் நேர வரலை என்ற ஆதங்கம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகிற வரிகள். சிக்கன மற்று ஆறானும் அல்லாமை கேட்டெங்கள் அம்மனையும் போரார் வேல் கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராது ஒழியுமே தன் அடிச்சி அல்லலே மற்று ஆறானும் அல்லேன் என்று ஒழிந்தேன் நான் அவனை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா பேரா பிதற்றா திரிதருவன். பாசுர முடிவுக்கு சொல்ல வேண்டிய கம்பனுடைய தனிப்பாடல். ஊரார் வழியேன் உலகறிய ஒன்னுதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் நின்று
திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேசு பாவாது கரோமேந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையும் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.